எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மிராக்கிள் வெர்சஸ் லக். இந்த ரெண்டையும் அனுபவிக்காமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவனும் அறியாது. வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு தடவையாவது இதை அனுபவிச்சே ஆகும். ரெண்டும் ஒன்று தானே நீங்கள் கேட்கலாம். ஆனால் ரெண்டுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது, தனித்தனி பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் கார்த்திக், இது உங்களின் தேடல். தோன்றது நடக்கிறது. இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட் நடக்குது, ஆனால் எல்லாரும் சேஃப் ஆகுறாங்க. மேலேருந்து விழுற சுத்தியல் தலையில் விழாமல் பக்கத்தில் விழுறது, இப்படி நிறையா இருக்குது. ஆனால் இதில் எது மிராக்கிள் எது லக்குன்னு தெரியாது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லக்கை பற்றி பார்க்கலாம். அதுதான் நம்ம லைஃப்பில் ரொம்ப ரேராகவோ இல்லை கிடைக்காததாகவோ இருக்குது. இந்த லக்குக்கு பணக்காரன், ஏழை, நல்லவன், கெட்டவன் இப்படி எல்லாம் பார்க்க தெரியாது. வந்தால் மொத்தமாக வரும். எக்ஸாம்பிளுக்கு சன் நியூஸில் பார்த்த ஒரு செய்தி. சும்மா பால் பாக்கெட் வாங்க போனவர் சும்மா விளையாட்டாக ஒரு லாட்டரி சீட்டு வாங்கியிருக்காரு. அதில் அவருக்கு 15.5 கோடி விழுந்திருக்கான். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இங்கே டேலண்ட்டு, ஸ்கில்லு, மென்டல் டஃப்னஸ், ஹார்ட் ஒர்க்கு, டெனாசிட்டி, ஆப்டிமிசம், க்ரோத் மைண்ட் செட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எதுவும் இங்கே ஈடுபடாது. ஒரு ஸ்பார்க்கில் உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும். ஆனால் இது ரொம்ப ரேர். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு கோடியில் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். ஸோ நம்ம டேர்ன் வர்ற வரைக்கும் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கணும். 7 டோஸ் வர்றதுக்குள்ளே நம்ம போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவோம். அது மட்டும் இல்லை, லக்கு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபரை பற்றி பார்க்கலாம். இளைய தளபதி விஜய். ஃபஸ்ட் அவர் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளே வர்றாரு. அவர் அப்பா ஒரு இயக்குனர், பேர்ன் வித் சில்வர் ஸ்பூன்னே சொல்லலாம். யாருக்கும் அவ்வளோ எளிதாக ஹீரோ சான்ஸ் கிடைக்காது. அவருக்கு ரொம்ப ஈஸியாக லக்கில் கிடைச்சது. ஒரு ஹீரோங்கிற விஷயத்தை அவர் தக்க வச்சு இப்போ இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்கிறாரு. அவர் போட்ட எஃபோர்ட் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவர் பார்க்காத அவமானங்கள் இல்லை. ஈஸியாக வந்ததாலேயே அவரை எல்லோரும் கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாக்கப்பட்டார். அவர் டான்ஸ்லேருந்து அவர் உடல் அமைப்பு இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளானவர். இப்போ லக்கை பற்றி புரிஞ்சிருக்கும். ஒருத்தருக்கு லக்கில் எது வேணாலும் கிடைக்கும். ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதும் இல்லாததும் அவங்க கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம மிராக்கிளை பற்றி பார்ப்போம். மிராக்கிள் இந்த வார்த்தை க்ரீக் டேர்ம்லேருந்து எடுக்கப்பட்டது. அதோட பேர் தவும்ஷன் அண்ட் லத்தீனில் மிராக்குலம்னு அழைக்காங்க. லக்குக்கும் மிராக்கிளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லக்கு மோஸ்ட்டாக நீங்கள் எதிர்பார்க்காம நடக்கிறது. ஆனால் மிராக்கிளுங்கிறது மோஸ்ட்டாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒன்று நடக்கும். லக்கு எப்படி ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பேரில் ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்குமோ, அதுவும் சில லட்சத்தில் ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கக்கூடியது. ஆனால் லக்கு ரொம்ப ரேராக கிடைக்கும். பட் மிராக்கிள் பல தடவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்குக்கு தேவைப்படாத விஷயங்கள் மிராக்கிளுக்கு தேவைப்படும். டேலண்ட்டு, ஸ்கில்லு, மென்டல் டஃப்னஸ், ஹார்ட் ஒர்க்கு, டெனாசிட்டி, ஆப்டிமிசம், க்ரோத் மைண்ட் செட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இப்படி எக்கச்சக்கமாக. இதெல்லாம் இருந்தும் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியலையேன்னு நீங்கள் கேட்கலாம். லக்கு மாதிரி இதுக்கும் சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். லக்கு மாதிரி மிராக்கிளும் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடக்கும். யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கும். அதை உங்கள் டேலண்ட்னால கேட்ச் பண்ணுவீங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோட பார்ப்போம். எல்லாருக்கும் தலை தோனி எப்படிங்கிறது தெரியும். கூலு, எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார். பயங்கர ஸ்கில்லு, டேலண்ட்டு, ஹார்ட் ஒர்க்கு எக்ஸட்ரா அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அவரை வச்சு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்ப்போம். இப்போ சிஎஸ்கே மும்பை மேட்ச் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் கடைசி கட்டத்துக்கு மேட்ச் வருது. தோனி அங்கே ஃபீல்டில் இருக்கிறாரு. கடைசி ஒரு பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். இது முடியவே முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் ஓவரை பூம்ரா மாதிரி ஒருத்தர் போடுறாரு. பவுலரோட மைண்ட் செட்டில் எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பால் போடுவார். தவறுதலாக அந்த பால் ஒரு வேளை ஒய்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம தலை தோனி சுதாரிச்சுக்கிட்டு சைடு ஒரு சொலட்டி விடுறாருன்னு வச்சுக்கோங்க. அது 6 லைன் மாறிடுது. இப்போ ரொம்ப செம டஃப்பான சுச்சுவேஷன். ஒரு பால் போட்டே ஆக வேண்டியது. இது பவுலருக்கும் பயங்கர ப்ரெஷர் உருவாகும். அவரால் முடிஞ்ச ஸ்கில்ஸை பயன்படுத்தி அடிக்கவே கூடாதுங்கிற எண்ணத்தில் போடுவார். ஆனால் ஆப்போசிட்டில் நிற்கிறது தோனி. அவர் எப்படியெல்லாம் பாலை போட முடியுங்கிறத தோனி மைண்ட் செட்டில் ப்ளேயே பண்ணி பார்த்துருவார். பவுலர் கஷ்டமாக ஒரு பாலை போடுறாரு. தோனி இறங்கி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறார். அது 6 லைனில் போய் விழுது. இப்போ மேட்ச்சு தோனி பக்கம், கப்பு தோனி கையில். இதுதான் மிராக்கிள் ப்ளஸ் உங்கள் டேலண்ட். இதில் நீங்களோ நாமளோ இருந்தோம்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது.
இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் லக்குக்கும் மிராக்கிளுக்கும் உள்ள வித்தியாசம். லக்கு மாதிரியே மிராக்கிளும் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கக்கூடியது. ஆனால் நம்மளை நிறையா பேர் அதை தவற விட்டுருவோம். ஆனாலும் நம்ம எஃபோர்ட்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். என்னைக்காவது தோனி மாதிரி நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அன்னைக்கு 6 அடிச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். லக்குக்காக வாழ்க்கையில் வெயிட் பண்ணாதீங்க, மிராக்கிளுக்காக வாழ்க்கையில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும்